to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தம் மீது அன்பு கூறுகிறவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தியாகத்தையும் விசுவாச கிரியையையும் அவர் அங்கீகரிக்கிறார். உங்கள் வாழ்க்கையை குறித்த தமது திட்டங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். தேவனில் அன்பு கூறுகிறவனெவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்ற இன்றைய வாக்குதத்த வசனம் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்ற சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவன்தானே எல்லோரையும் படைத்தார். அப்போது அவர் அனைவரையும் அறிந்திருக்க வேண்டுமல்லவா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவனால் அறியப்பட்டிருத்தல் என்பது வித்தியாசமானதாகும். இந்த உலகத்திற்கொத்த வகையில் நீங்கள் வாழும்போது இவ்வுலகத்தினர் பேசுகின்ற வகையில் நீங்கள் பேசத் தொடங்குகிறீர்கள். மற்றவர்கள் செய்கிறது போலவே காரியங்களை செய்கிறீர்கள். உலக ஜனங்கள் உங்களை அறிந்து கொள்வார்கள். தங்களுக்குள் ஒருவலாக இருக்கும்படி அவர்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்வார்கள். ஆனால் நீங்கள் தேவனோடு நேரம் செலவழித்து பக்தி வழிகளில் நடந்து ஆண்டவருக்கேற்றபடி ஆசீர்வாதமாக விளங்கி அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்தால் இவ்வுலகின் ஜனங்களால் உங்களை அறிந்து கொள்ள இயலாது. ஆனால் ஆண்டவர் உங்களை அறிந்து கொள்வார். அவர் இவள் என்னுடைய சித்தத்தை செய்கிற என்னுடைய அன்புக்குரிய பிள்ளை என்று கூறுவார். இதுவே தேவனால் அறியப்பட்டிருத்தல் ஆகும். நீங்கள் ஆண்டவரை அதிகமாய் நேசித்து அவரை பின்பற்றுகிறபடியினால் அவரால் அறியப்பட்டிருப்பீர்கள். ஏனோக்கு அப்படியே தேவனோடு வாழ்ந்தான். ஏனோக்கு கர்த்தரோடு தன் நேரத்தை செலவிட்டான். அவன் வழிகள் எல்லாம் அவருக்கு பிரியமானதாய் இருந்தன. ஏனோக்கு ஒருபோதும் மரணத்தை அனுபவிக்கும்படி கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஆனால் அவர் ஏனோக்கை தன்னுடன் எடுத்துக்கொண்டார். பிரியமானவர்களே, நீங்களும் இந்த தெய்வீக அனுபவத்தை பெறலாம். நீங்கள் உலக வழிகளை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரத்யேகமாக வைக்கப்படுவீர்கள். அவரது சமூகத்தை பூரணமாக அனுபவித்து மகிழ்வீர்கள். கர்த்தர் தனக்கு வெளிப்படுத்திய வண்ணம் ஏனோக்கு தேவ வார்த்தையை தீர்க்க தரிசனமாக உரைத்தான். ஆம், இது போன்று தேவன் உங்கள் பேச்சை தேவன் பேசும் வண்ணமாக இருக்கும்படி மறுரூபமாக்குவார். கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பதை நீங்கள் பேசுவீர்கள். ஜனங்களுக்கு தேவனுடைய சித்தத்தை உரைத்து அவர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக விளங்குவீர்கள். ஆகவே கவலைப்படாதிருங்கள். அவர் உங்களை அறிந்திருக்கிறபடியினால் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஒரு தாய் ஒரு நாள் தன் பிள்ளை தன்னை எவ்வளவாய் நேசிக்கிறது என்பதை அறிய தன் பிள்ளை தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த பொழுது ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். அந்த குழந்தை கொஞ்சம் நேரம் விளையாடியது. அதன் பின் அம்மாவை காணோமே என்று தேடி தேடி சுற்றும் முற்றும் பார்த்து பின்பு ஓவென்று அழ ஆரம்பித்தது. அந்த தாய் அந்த குழந்தை தன்னை எவ்வளவாய் நேசிக்கிறது என்பதை உணர்ந்து மிகுந்த பெருமிதத்துடன் ஓடி வந்து தன் பிள்ளையை அள்ளி அணைத்து முத்தமிட்டாள். இதே வண்ணமாகத்தான் நம்முடைய ஆண்டவரும் நாம் அவரில் அன்பு கூறுகிறோமா என்று கவனிக்கிறார். நம்மை நாமே ஆராய்ந்து நம் குறைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். உலக மக்களால் கைவிடப்படும் பொழுதும் நம்முடைய தேவைகளில் நமக்கு உதவி செய்வார் இல்லாத வேளைகளிலும் ஆண்டவரில் நாம் முழு அன்பு வைக்கும் பொழுது அவர் நம்மை கைவிடவே மாட்டார். யோபுவை சோதிக்க இடம் கொடுத்தாலும் முடிவில் அவருடைய அன்பு அவருக்கு பூரண
சுகத்தை கொடுத்ததோடு உலக ஆசிர்வாதங்களை எல்லாம் இழந்ததற்கு நிகராக 2 மடங்கு அளவில்லாமல் கொடுத்தார். அவர் வாழ்வு 4 தலைமுறைகளை கண்டு எத்தனை இன்பம் நிறைந்ததா இருந்தது என்று நாம் வாசிக்கிறபடியே உங்கள் வாழ்வையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். அவரை பின்பற்றுவதற்கு எவ்வளவோ தியாகத்தை செய்திருக்கிறீர்கள். அச்சுறுத்தல்களின் மத்தியிலும் அவரை நேசிக்கிறீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தடைகளை தாண்டி செல்கிறீர்கள். உங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த அவரை எவ்வளவு தியாகத்தோடு நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதை அவரும் அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக அவருக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நிச்சயமாகவே அவர் உங்களை பற்றி அறிந்திருக்கிறார். உங்கள் வழிகளை, நீங்கள் செய்யும் தியாகத்தை, உங்கள் தாழ்மையை, உங்கள் பொறுமையை அவர் காண்கிறார். உங்களை குறித்து தாம் வைத்திருக்கிற திட்டங்களை அவர் நிறைவேற்றுவார். உங்களை பற்றிய தம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அவற்றை நிறைவேற்றுவார். ஆகவே பயப்படாதிருங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் வழிகளை, நீங்கள் செய்த தியாகங்களை, உங்கள் தாழ்மையை, நீங்கள் காட்டும் பொறுமையை அவர் காண்கிறார். உங்களுக்கென்று தாம் வைத்திருக்கும் எல்லா திட்டங்களையும் அவர் நிறைவேற்றுவார். உங்களை குறித்து தாம் கொண்டிருக்கும் எல்லா எண்ணங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அவற்றை நிறைவேற்றுவார். ஆகவே பயப்படாதிருங்கள். நீங்கள் தேவன் பேரில் அன்பு கூறுகிறபடியினால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார், உங்களை காண்கிறார். அவரே உங்களுக்கென்று ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஜெபம். அன்பின் தகப்பனே, நீர் என்னை அறிந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. நான் உம்மேல் அன்பு கூறும்படியும் உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும்படியும் உம்முடைய அன்பை என் இருதயத்தினுள் ஊற்றுகிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உலக வழிகளில் நடப்பதற்கு நான் விரும்பவில்லை. உம்மை விட்டு விலகி இருக்கும் எந்த காரியத்துடனும் நான் இணைந்திருக்க விரும்பவில்லை. நான் எப்போதும் உமக்குள் இருக்கவும் உமக்கு பிரியமான கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழவும் எனக்கு உதவி செய்யும். நான் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கும்படி உம்முடைய ஆவி என்னை நிறைக்கட்டும். உம்முடைய சித்தத்தின்படி நடக்கவும் உம்முடைய சித்தத்தை மற்றவர்களுக்கு கூறவும் எனக்கு உதவும். ஆண்டவரே, நான் எப்போதும் உம்மால் அறியப்பட்டிருப்பேனாக. நீர் என்னையும் என்னுடைய தியாகத்தையும் விசுவாசத்தோடு நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நீர் அறிந்திருப்பதாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய இருதயத்தையும் பயத்தின் மத்தியிலும் அதைரியப்படுத்தும் சூழ்நிலையின் மத்தியிலும் நான் உம்மீது அன்பு வைத்திருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எந்த தடைகள் எதிர்பட்டாலும் உம்மை பின்பற்றும்படி என்னை பலப்படுத்தும். உம்முடைய சமூகத்தால் என்னுடைய ஆவியை உயிர்ப்பியும். என் மீது அளவு கடந்த பொறுமையாயிருப்பதற்காகவும் இக்கட்டுகளின் நடுவே என்னை மெதுவாய் வழி நடத்துவதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பாதைகள் தெளிவாக தெரியாத போதிலும் உம்முடைய திட்டங்களின் மேல் நம்பிக்கை வைத்து எப்போதும் தாழ்மையாயிருக்க எனக்கு உதவும். எனக்கு நீர் தந்திருக்கும் எல்லா வாக்குதத்தங்களையும் நிறைவேற்றுவீர் என்று அறியும்படி உம் அன்பின் மூலம் எனக்கு தைரியத்தை தந்தருளும். நீர் எனக்கென்று ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர் என்று நம்பி என்னை உம்முடைய சித்தத்திற்கு ஒப்படைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.